ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மரில் தாங்க இந்த காய் வந்து நிறைய காய்க்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, நம்ம சுண்டைக்காய் வச்சு தொக்கு தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, 10 பல் பூண்டும் சேர்த்து 2 கப் சுண்டைக்காயும் சேர்த்து இந்தளவு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூளியே நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இதில் வேறு எந்த மசாலாவும் இன்றைக்கி நம்ம சேர்க்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகணும். ஸோ குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி நான் அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி இந்த காயில் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததும் இதில் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி வந்து ஊற வச்சு அதை புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகவே வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு நமக்கு அதில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு வற்றி வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இடையிடையே கலந்துக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மூடி போட்டு வேக வைக்கும் பொழுது நீங்கள் இடையிடையே கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு, தண்ணி வந்து வற்றிடுச்சு. இப்போ ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நமக்கு அருமையான சுண்டைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. சூடான சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இந்த தொக்கு நீங்கள் பண்ணி வச்சுட்டு பழைய சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இது வந்து ஊறுகாய் போல் தொட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் எப்போ சுண்டைக்காய் கிடைச்சாலும் நீங்கள் இதே போல் தான் செய்வீங்க. அதோட இந்த அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பசங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.